ஹாய், வெல்கம் டு துளசி கிச்சன். இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு மூங் டால் வச்சு மூங் டால் பர்கர் ரெசிபி தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? அதுக்கு பாசிப்பருப்பை 3 to 4 hours நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். அது மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு பச்சை மிளகா 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அது கூட 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு கூட 1/2 லெமனை புரிஞ்சுக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக ஈனோ கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன கிண்ணம் 3 கிண்ணம் எடுத்துருக்கேன். அதில் ஆயில் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணிச்ச மாவை அதில் ஊற்றிட்டு இட்லி செட்டில் வச்சு நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு 15 minutes. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு 2 வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு 2 சின்ன தக்காளி, ஒரு குடமிளகாய் ஒரு பாதி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூட தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், காஷ்மீர் ரெட் சில்லி, 1/4 டீஸ்பூன் சிஸ்வான் சாஸு, கொஞ்சம் பன்னீரை கட் பண்ணி போட்டிருக்கு, கொஞ்சம் சீஸு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி ரொம்ப வதங்கக்கூடாது. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து அது ஓரமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச மூங் டால் இருக்குல்ல, அது இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே டொமேட்டோ கிச்சப்பை சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்டஃபிங்கை வச்சுட்டு இது மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அதே மாதிரி எல்லாத்தையும் இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் சிஸ்வான் சாஸ் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச பர்கரை அதுக்கு மேலே நல்லா கோட் பண்ணுற மாதிரி இது மாதிரி முன்னாடி சைடு பின்னாடி சைடு நல்லா திருப்பி இது மாதிரி சைட்லனா இது மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். அது மாதிரி ஓவனையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சோன்னா ஒரு சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான மூங் டால் பர்கர் ரெடி. கடையில் வாங்குறதுக்கு வீட்டில் இது மாதிரி ஈஸியாகவும் ஹெல்த்தியாகவும் செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். பாய்.